மாணவர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்எம்எம்எஸ் தேர்வுக்கு எல்லாம் வந்துட்டு தயாராகிட்ருக்கீங்களா? சரி, ஓகே. நாம் வந்துட்டு இன்றைக்கி இப்போ வந்துட்டு போன வருஷம், அதாவது 2024 வருஷம் என்எம்எம்எஸ் தேர்வில் கேட்ட ஒரு கேள்வி வந்துட்டு மாடல் கொஷினாக கொண்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி கேள்வி கேட்டால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கவனிங்க, சரியா? கேள்வி என்னன்னு பாருங்கள். ஜனவரி 1, 2006 அன்று ஞாயிற்றுக்கிழமை எனில் ஜனவரி 1, 2010 அன்று என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி கொஷின் வந்தால் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். நல்லா பாருங்கள். ஜனவரி 1ஆம் தேதி 2006 அன்று ஞாயிற்றுக்கிழமை, சரியா? அதுக்கப்புறம் எக்ஸாக்டாக வந்துட்டு ஒரு 4 வருஷம் கழித்து அன்று என்ன கிழமை, அதாவது 4 வருஷம் கழித்து 5ஆவது வருஷம் வர்ற ஜனவரி 1ஆம் தேதி 2010 அன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இது எப்படி பதில் எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு எத்தனை நாள் நம்மளுக்கு? ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு 365 நாள், சரியா? 4 வருஷத்துக்கு ஒரு டைமு. 4ஆவது வருஷம் வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 366 நாள் வந்துட்டு இருக்கும். இது உங்களுக்கு தெரியுமா, தெரியாதா? தெரியாதுன்னா ஞாபகம் வச்சுக்கிங்க. ஒவ்வொரு வருஷமும் 365 நாள்னு இருக்கும், சரியா? ஒவ்வொரு 4ஆவது வருஷமும் 360 நாள்னு இருக்கும். அது எப்படி அப்படின்னாக்கா, இப்போ நம்ம வந்துட்டு பூமி வந்துட்டு சூரியனை சுற்றி வருது இல்லையா? அது சூரியனை வந்துட்டு ஒரு டைம் சுற்றி வர்றதுக்கு 365 நாள் வந்துட்டு ஆகும், சரியா? ஒவ்வொரு வருஷமும் பூமி வந்துட்டு சூரியனை ஒரு டைம் சரியாக சுற்றி வர்றதுக்கு 365 நாள் ஆகும், சரியா? நாம் வந்துட்டு நம்ம வசதிக்காக என்ன பண்ணுறோம், இந்த கால் நாளை வந்துட்டு கணக்கு சரியாக பண்ண முடியாதுன்றதுனால அதை வந்துட்டு கால் நாளாக பெண்டிங் வச்சு அடுத்து வர்ற ஒரு 4ஆவது வருஷத்தில் 366 நாளாக ரெடி பண்ணி நாம் வந்துட்டு கேலண்டர் தயாரித்து வச்சுருக்கணும். இந்த ஒரு நாள் வந்துட்டு என்றைக்கு, எந்த மாதத்தில் வரும் அப்படின்னா, பிப்ரவரி 4ஆவது வருஷம் பிப்ரவரியில் வந்துட்டு 29 நாளாக வந்துட்டு வரும். நீங்கள் கேலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி மாதத்தில் 28 நாள் தான் இருக்கும். ஆனால் 4 வருஷம் கழித்து பிப்ரவரியில் வந்துட்டு 4ஆவது வருஷம் வந்துட்டு 29 நாள் இருக்கும். இந்த 4ஆவது வருஷத்தை எப்போவுமே லீஃப் வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க, சரியா? இப்போ நம்ம வந்துட்டு இந்த கணக்கு எப்படி போடலாம் அப்படின்னாக்கா, அப்படி பார்க்கும்போது எப்படி போடலாம்னா, இப்போ 4 வருஷம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு இது கேட்டிருக்கிறது எப்படின்னாக்கா 2006 ஜனவரியிலே ஆரம்பிச்சிடுறாங்க, சரியா? ஒரு வருஷம் அப்படின்றது ஜனவரி 1லேருந்து டிசம்பர் வந்துட்டு 31 வரைக்கும் தான் வந்துட்டு ஒரு வருஷம், சரியா? அப்போ வந்துட்டு ஜனவரி 2006லேருந்து 2010 வரைக்கும் எத்தனை வருஷம் இருக்குது? 4 வருஷம் இருக்குது. அப்போ வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு 365 நாள்னே கணக்கு வைப்போம். அந்த ஒரு நாள் அப்புறம் சேர்த்துப்போம். அப்போ ஒரு வருஷத்துக்கு 365 × 4ன்னு போட்டுக்கலாமா? இப்போ இதை வந்துட்டு பெருக்கணும் அப்படின்னா 5 4 20, மீதி 2, 6 வந்துட்டு 24, இந்த 2ஐயும் சேர்த்துக்கிட்டோம்னாக்கா 26. அப்போ அந்த 6 போட்டுக்கலாம், மீதி 2 அப்படியே வச்சுக்கலாம், சரியா? அப்புறம் 3 12, இந்த ஒரு 2, அப்போ 14 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ அந்த 4 வருஷத்துக்கு 1460 நாள். அப்புறம் அந்த 4 வருஷம் கழித்து ஒரு நாள் வரும் இல்லையா? அதை வந்துட்டு அதையும் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் நல்லா நுணுக்கமாக கவனிங்க. இங்கே வந்துட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க, 2006 ஜனவரி 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா 4 வருஷன்றது 2009 டிசம்பர் வரைக்கும்ன்றது தான் 4 வருஷம், சரியா? அந்த 2001 டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் தான் 4 வருஷம் முடியுது. அதாவது இவங்க வந்துட்டு அதுக்கு அடுத்து இன்னொரு நாள் வந்துட்டு கொடுத்துருக்கு. ஜனவரி 1 அப்படின்றது 5ஆவது வருஷத்தில் வர்ற முதல் நாள். அதனால தான் வந்துட்டு இந்த லீஃப் வருஷத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் 4 வருஷம் முடிஞ்சு 5ஆவது வருஷத்தில் ஒரு நாளையும் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதையும் கூட்டிக்கணும் நம்ம.
நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. கூட்டிக்கிட்டு கூட்டினாக்க எவ்வளோ வரும்? இப்போ 1462 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? இந்த 1462 இந்த 1462 இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 7ஆல் வகுக்கணும். ஏன் 7ஆல் வகுக்கணும்? ஒரு வாரத்துக்கு நம்மளுக்கு எத்தனை நாள்? அதாவது ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எத்தனை நாள் கணக்கு பண்ணிங்கன்னா 7 நாள். சரியா? 4 வருஷம் கழித்து நமக்கு கிடைக்கக்கூடிய நாள் வந்துட்டு 1462 நாள். அதை 7ஆல் வகுக்கணும். 7ஆல் வகுக்கலாமா? இப்போ வந்துட்டு இது 14ன்னு இருக்குதா? 7 14 மறுபடியும் இன்னொரு டைம் போடு. 1462 1462 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா 7 14. அப்புறம் இது 0 ஆகிடுமா? 0 இது வச்சு கழிச்சா 0. அதுக்கப்புறம் இந்த 6 எடுத்து போட்டுக்கலாம். 6ல் 7 6 அடங்காது, 6ல் 7 அடங்காது. அப்போ இந்த 62ஐயும் எடுத்து கீழே போட்டுக்கலாம். ஓகேவா? 1 7 இப்போ 7ஆம் வாய்ப்பாடில் சொல்லி பாருங்கள். 5 35 6 42 7 49 8 56 8 56 தான். 9 போட்டோம்னாக்கா அதிகமாக போயிடும். அப்போ 8 56. சரியா? இப்போ இதிலேருந்து 62லேருந்து 56 கழிச்சாக்கா 6 நாள் வந்துட்டு மீதி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 1462ல் 28 வாரம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அந்த நாள் கணக்கு, அதாவது ஞாயிறுலேருந்து சனிக்கிழமை வரைக்கும், ஞாயிறுலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் 28 வாரம் முடிஞ்சிருச்சு. அது முடிஞ்சதுக்கப்புறம் 6 நாள் பெண்டிங் இருக்குது. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. 6 நாள் வந்துட்டு பெண்டிங் இருக்குது. இந்த 6 நாளை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு இப்போ அந்த 28 வாரம் ஈவு வந்துச்சு இல்லையா? அந்த 28 வாரம் வந்துட்டு என்னென்னா ஞாயிறுலேருந்து ஆரம்பித்து சனிக்கிழமையோட முடிகிற நாட்கள். அது எல்லாமே சனிக்கிழமையோட முடிகிற நாள். அப்போ இந்த 6 நாள் மீதி இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு இந்த 6ல் அப்போ ஃபஸ்ட்டு நாள் என்ன வரும்? ஞாயிற்றுக்கிழமை வரும். ஏற்கனவே சனிக்கிழமையோட நாள் முடிஞ்சிடுச்சு. 28 வாரம் முடிஞ்சிடுச்சு. அது 28 வாரம் முடிஞ்சு 6 நாள் பெண்டிங் இருக்குது. அப்போ வந்துட்டு அந்த 6 நாள் அந்த 6ஆவது நாள் அந்த 28 வாரம் கழித்து ஃபஸ்ட்டு நாள் ஞாயிறுன்னு வரும். 2வது நாள் திங்கக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு வரும். 3வது நாள் புதன்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு வரும். 4வது நாள் வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு வரும். சாரி, ஏதோ ஒரு நாள் விட்டு இருக்கிறோம். நல்லா பாருங்கள். இங்கே பாருங்கள், திங்கக்கிழமைக்கு அப்புறம் புதன் போயிட்டோம். பற்றியா? தப்பு பண்ணியிருக்கிறோம். அப்போ 2வது நாள் திங்கக்கிழமை, 3வது நாள் செவ்வாய்க்கிழமை வருமா? 4வது நாள் வந்துட்டு புதன்கிழமை வரும். 5வது நாள் வந்துட்டு வியாழக்கிழமை வரும். 6வது நாள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை வரும். அப்போ அவங்க கேட்குறது இந்த நாள் தான். அவங்க கேட்ட மாதிரி நமக்கு வந்துட்டு அந்த ஜனவரி 1 2010 அன்றைக்கி என்ன கிழமை வரும்னாக்கா வெள்ளிக்கிழமை வரும். பாருங்கள், ஆன்சர் பாருங்கள், மார்க் பண்ணியிருக்குதா? வெள்ளிக்கிழமை. ஸோ இந்த மாதிரி கணக்குகளுக்கு வந்துட்டு வந்துச்சு அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா வந்துட்டு ஞாபகம் வச்சு பண்ணுங்கள். ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு 365 நாள், 4 வருஷம் கழித்து 366 நாள் வரும். அதை வந்துட்டு கணக்கு பண்ணிக்கிங்க. 3 வருஷத்துக்கு 365, 4வது வருஷம் 366 நாள் வரும். நீங்கள் அதனால் வந்துட்டு அதை வந்துட்டு கணக்கு பண்ணிக்கிங்க. சப்போஸ் தெரியல அப்படின்னா, பெருக்கல் கணக்கு தெரியல, இந்த மாதிரி கூட்டிக்கிங்க. 365, அதுக்கப்புறம் 4வது வருஷம் 366, அப்புறம் வந்துட்டு அந்த டிசம்பர் 31 வரைக்கும் தான் ஒரு வருஷம் 365 நாளுன்றது. அவங்க ஜனவரி 1 ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த ஒரு நாளையும் கூட்டினீங்க அப்படின்னாக்கா 1462 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? இது வந்துட்டு அந்த 4 வருஷத்தில் இருக்கக்கூடிய நாட்கள். சரியா? இப்போ வந்துட்டு நம்ம நாட்கள் கணக்கு பண்ணணும். அப்படி நாட்கள் கணக்கு பண்ணணுன்னாக்கா ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள், ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். அப்போ இந்த 1462 7ஆல் வகுக்கணும். சரியா? 7ஆல் வகுத்தாக்கா 28 வாரம் வந்துட்டு வரும். 28 வாரம் முடிஞ்சு 6 வந்துட்டு மீதி வரும். சரியா? அந்த 28 வாரம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ஞாயிறில் ஸ்டார்ட் ஆகி சனிக்கிழமை வரைக்கும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்.
சரியா? இந்த நமக்கு தெரிய வேண்டியது இந்த 6 தான், மீதி தான் மெயின் நம்மளுக்கு. சரியா? அப்படி பார்க்கும்போது இந்த 28 வாரம் சனிக்கிழமையோடு முடிஞ்சிருக்கும். அப்போ இந்த 6வது நாளில் ஃபஸ்ட் நாள் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்திருக்கும், செகண்ட் நாள் வந்துட்டு திங்கட்கிழமையாக இருந்திருக்கும், 3வது நாள் வந்துட்டு செவ்வாய்க்கிழமையாக இருக்கும், 4வது நாள் வந்துட்டு புதன்கிழமையாக இருந்திருக்கும், 5வது நாள் வியாழக்கிழமையாக இருந்திருக்கும், 6வது நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்திருக்கும். சரியா? இந்த மாதிரி தான் இந்த மாதிரி கணக்குகளுக்கு வந்துட்டு நாம் வந்துட்டு விடை அளிக்கணும். சரியா? இந்த மாதிரி நிறைய கணக்குகள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா? நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு கணக்கு வந்துட்டு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு சொல்லித்தரேன். நன்றி.